நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஆசனம் பத்மாசன். பத்மாசன் செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி ஈஸியா பண்றது, எளிமையாக எப்படி பண்றது அது பார்க்கலாம். பொதுவாக வலது கால்கள் மடக்கணும், வலது கால் மடக்கி கால் முட்டு 2 3 1 2 3 இப்படி ஒரு பக்கம் ஒரு 7-8 முறை தினசரி பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் கால்கள் மேல மடக்கிட்டு வலது இடது பக்கமாக மெதுவாக அசைக்கலாம். Very slowly move left and right. Yes. அடுத்த கால் இடது கால் மெதுவாக இடது வலது பக்கமாக அசைப்போம். கால்கள் பொறுத்தவரை கைகள் இந்த மாதிரி கைகள் கொடுத்து வச்சிருக்கலாம். ஒரு 7-8 முறை செய்ததுக்கு அப்புறம் கை கால்கள் ரிலீஸ் பண்ணுவோம். தென் பத்மாசனம். முதல்ல வலது கால் மடக்கி மேல வைப்போம். வலது கால்கள் நேரம் நிமிர்ந்து உட்காருவோம். முதுகெலும்பு நேராக இருக்கணும். அடுத்த கால் கை இடது கை முன்னாடி ஊனிட்டு வலது கையில முன்னாடி குதிகால தூக்கிட்டு அப்படி இழுத்து மேல வைப்போம். குதிகால் பிடிச்சு மேல வைப்போம். முதுகெலும்பு நேராக நிமிர்ந்து இருக்கணும். முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கைகள் சின்முத்ரா. கண்ணு மூடிட்டு 1 நிமிடம் சுவாசத்தை கவனிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும். கையை எடுத்து நல்ல கையை சூடு பண்ணி ஹீட் பண்ணிட்டு கண்களுக்கு மேல ஐப்ரோ, சின், இயர் அண்ட் நெக். தென் வெரி ஸ்லோலி ஸ்கிராச். பொதுவாக தொடர்ந்ததுக்கு அப்புறம் கண் திறந்து உள்ளங்கையில பார்க்கலாம். தென் ஒரு கால்கள் பெரியவர்கள் பிடிச்சு கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கைகள் பின்னாடி சிக்காது. இதனுடைய பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதுகெலும்பு நேராக இருக்கும். கால் முட்டு கணுக்கால் பகுதிகள் நன்றாக வலுவடைய தியானத்திற்கு உகந்த ஆசனம். ஓகே, நமஸ்தே.